நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் கூட இந்த ஜாஷ்வா டிவி மூலம் உங்கள் எல்லாரையும் பார்க்க ஜெபிக்க எனக்கு ஒரு பாக்கியம். இந்த ஜூலை மாதத்தின் முதல் காலை வேளை 7ஆம் மணி வேளையில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இங்கே எந்தெந்த பகுதியில் இருந்தாலும் உங்கள் அருகே இந்த ஜெபமும் இந்த துதி பாடலும் ஆராதனைகளும் உங்களை கடந்து வந்திருக்கு. இப்பொழுதும் நாம் இருந்த இடத்தில் கண்ணை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அரை வருடத்தை வெற்றிகரமாய் முடித்து புதிய 6வது மாதத்தில் 7வது மாதத்தில் கால் எடுத்து வைக்க எங்களுக்கு ஒரு பாக்கியம் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்ததுக்காக நன்றி 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 அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, பிள்ளைகள் பாடல்கள் துதி ஆராதனைகள் அடியாளுடைய செய்தி ஜெபம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இப்பொழுது பிள்ளைகள் உங்கள் மத்தியில் பாடல் துதி ஆராதனை கடந்து வரும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்திலே காண்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த 7வது மாதத்திலும் முதல் நாளிலே உங்களை பார்ப்பது ஆண்டவர் கொடுத்த மகத்தான கிருபை. அன்றைக்கு ஆபிரகாமை ஆண்டவர் 7 விதமான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போலவே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை நம்ம கவனிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. நம் விசுவாசத்தோடு இந்த பாடலை நம்ம கேட்போம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை நீர் பெயர் சொல்லி அழைத்தீரையா. இந்த புதிய மாதத்திலே உமக்கு நான் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்கு சொல்வதற்கு வார்த்தை இல்லை என்று சொல்லி நம்ம பாடுவோம். கிருபையின்
தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அடியாமல் அணைத்துக் கொண்டீர், எங்களை கலையாமல் அன்றைக்கே காத்துக் கொண்டீங்களப்பா. எங்களை குறைவின்றி பிறக்க செய்தீங்க, எங்களை பத்திரமாய் சுமந்தீங்களப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பாடுவோம். அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்துக் கொண்டீர், குறையின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்துக் கொண்டீர், குறையின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என்
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த 2024வது வருஷத்தில் அரை வருடத்தை நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 6 மாதங்களை நிறைவு செய்து 7வது மாதத்தின் முதல் நாளிலே, ஜூலை மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். 6 மாதங்களும் கர்த்தர் எத்தனை ஆச்சரியமாய் நடத்தினார், எத்தனை அதிசயமாய் நடத்தினார், எத்தனை உயர்வாய் நடத்தினார், எத்தனை பாதுகாப்பாய் நடத்தினார். அதையெல்லாம் இருதயத்தின் ஆழத்தில் நினைத்தவர்களாய், ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அதனுடைய காரியம் என்ன? இந்த ஸ்தோத்திர பலியின் மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா, மீதம் இருக்கக்கூடிய அரை வருடமும், அதாவது 6 மாதமும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரப் போகிறது. என்னோடு இணைந்து இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீர நாளல்ல, கையின் பல நாளல்ல, உந்தய வல்லவோ என்னை நடத்தினது. சொல்லுமா, என் தீர நாளல்ல, கையின் பல நாளல்ல, உந்தய வல்லவோ என்னை நடத்தினது. நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நடத்தும் தயவா, தயவா, நித்திய தயவா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. ஒளிதன் குஞ்சிகளை சீரகின் கீழே மறைப்பது போல், அழுகுதன் குஞ்சிகளை சீரகின் மேலே காப்பது போல், ஒளிதன் குஞ்சிகளை சீரகின் கீழே மறைப்பது போல், கழுகுதன் குஞ்சிகளை சீரகின் மேலே காப்பது போல். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. கண்களை மூடினவர்களாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீங்க செய்த நன்மைகளுக்கு நாங்க என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? தாவீது சொன்னது போல இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்வதை தவிர வேற ஒன்று எங்களால செய்ய முடியாதப்பா. 6 மாதமும் நீங்க பாராட்டின இரக்கம், கிருபை, தயவு ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆமென். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். இந்நாள் வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருந்ததினாலே இந்த நேரத்தில் நாங்க ஜீவனோடு நிற்கிறோம்ப்பா, உயிரோடு இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்தும்படியாய், உம்மை கனப்படுத்தும்படியாய் நாங்கள் வந்திருப்பது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம். நன்றி அப்பா. ஓ ஸ்தோத்திரம். இந்த 2024வது வருடத்தின் 6 மாதங்களிலே எத்தனை காரியங்கள் எங்க தேசத்திலே நடந்திருக்கிறது. எத்தனை ஆபத்து, எத்தனை விபத்து, எத்தனை பிரச்சனைகள், அத்தனைக்கு நடுவிலையும் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதோ என்னை, என் குடும்பத்தை, எங்களை நீர் எத்தனை தூரம் காப்பாற்றி இருக்கிறீர், எத்தனை தூரம் ஆபத்துகள்ல இருந்து எங்களை விடுவித்திருக்கிறீர், எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவு
சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். ஆமென். உம்முடைய சிறகுகளுக்குள்ளே உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தினுடைய நிழலுக்குள்ளே சிறகுகளுக்குள்ளே பாதுகாக்கப்படுகிறான் என்ற வார்த்தையின்படியே எங்களை நீர் உம்முடைய சிறகுகளுக்குள்ளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளுக்குள்ளே வைத்து ஆண்டவரே பாதுகாப்பது போல எங்களை நீர் பாதுகாத்த நினைத்து துதிக்கிறோம். இப்போ கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். மீதம் இருக்கக்கூடிய 6 மாதமும் உம்முடைய ஆளுகை எங்களுக்கு இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வழி நடத்துதல் எங்களுக்கு இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரட்சிப்பின் கரம் எங்களோடு இருந்து பாவத்திற்கு எங்களை விலக்கி பாதுகாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அனுதினமும் எங்களுக்கு தேவையான நன்மைகளை, எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, எங்களுக்கு தேவையான காரியங்களை அளந்து எங்கள் மடியிலே நீர் போட்டு எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்ற வார்த்தை, என்ற வாக்குத்தத்தம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அப்படியே மீதமுள்ள அரை வருடம் 6 மாதமும் எங்களோடு இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக 7வது மாதம் எங்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்த போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய இந்த பிரசன்னம் இந்த நேரத்திலே நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் இல்லத்தை நிரப்பியிருக்கிறீரே. அந்த பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த போகிறதற்காக முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீர நாளல்ல, கையின் பல நாளல்ல, உன் தயவல்லவோ என்னை நடத்தினது. நிற்பதும் கிருபையா கிருபையா தேவ கிருபையா, நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. நான் உனக்கு முன்னே போவேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வமே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நீங்க நடத்துங்கப்பா. எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்கப்பா. எங்க கூட இருந்து எங்களை நடத்துங்கப்பா. உங்க தயவுனாலே நிரப்பி நடத்துங்கப்பா. அதை நாங்க அனுபவிக்கணும். 7வது மாதத்தின் நிறைவு நாளிலே நாங்கள் உங்களை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்தணும். கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தின விதங்கள் ஆச்சரியம், எங்களை நடத்தின விதங்கள் அதிசயம், எங்களை நடத்தின விதங்கள் சொல்லி முடியாது என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்தும்படியால் எங்களை நீர் நடத்த வேண்டும் என்று எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்க திரு சமூகத்திலே, உங்க திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 2 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கடந்த ஜூன் மாதத்துல நம்ம ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன்னு சொன்னா ஜூன் மாதத்துல ட்ரெயின் விபத்துக்கள், அடுத்தாப்புல விஷச்சாராயினால நிறைய மரணங்கள், கண்ணீரோடு பாரத்தோடு நின்று ஜெபித்தோம். கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாதபடி இந்தியா தேசத்தை கர்த்தர் காப்பாற்றும்படியாக கண்ணீரோடு பாரத்தோடு வாசத்தோடு நம்ம ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன்னு சொன்னா அந்த நாளில் கர்த்தர் கண்ணீரோடு சொன்னார், புலம்பல் 1:16, என் கண்ணீரே நீராய் சொரிகிறது. கண்ணீரோடு ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த புதிய மாதத்தில் இயற்கை அழிவுகள், தேசத்தில் சடுதி மரணங்கள், ஆக்சிடென்ட் அதிகம், அதெல்லாம் நடைபெறாதபடி நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையின் வாசல்ல இருந்து சோஸ்வா டிவி மூலம் இந்த புதிய மாதத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனை, இந்த மாதத்தில் பண தேவைகள், தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டங்கள், பிள்ளைகளுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நிறைய பீஸ் கட்ட வேண்டிய காரியங்கள், பண தேவைகள், நிறைய பாடுகளில் ஜூனில் கடந்து வந்துட்டோம்ப்பா. இந்த ஜூலை மாதம்
பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். எல்லாரும் சோத்திரம் செலுத்துங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, எல்லாருக்களையும் ஒரு மனதின் ஆவியை ஊற்றிருங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரீமா ரஷாதுன தூரவா. ஜூலை 7ன்னு சொன்னாலே பூரணம், பரிபூர்ணம், சம்பூர்ணம் ஆண்டவரே. 2024 ஜூலை மாதத்தில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு சரீரத்தில் நல்ல ஒரு சுகத்தை வைக்கிறேன் ஆண்டவரே. சுவாசிக்கிற காற்றில் கூட அதிக கிருமிகள் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்களில் கூட கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய ஜெபிக்க வராங்கப்பா. இசப்ப அந்த புதிய மாதத்தில் நாங்கள் சுவாசிக்கிற காற்றில் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, வியாதி கிருமிகள் பரவி வருகிற நாட்கள் ஆண்டவரே. இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு எந்த பலகீனம், சுகவீனம், நாசம், மோசங்கள் தொடாதபடி காத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் அவர்களுடைய பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. கடனிலிருந்து ஒரு விடுதலை தந்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. பாவ வியாதி, செல்வனால் வருகிற அநேக கண்ணீர் பிரச்சனைகள் நிறைய குடும்பத்தை பிரிக்கிறது ராஜா. இந்த செல் ஆவியிலிருந்து ஜனங்களை விடுவி ஆண்டவரே. இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்தியாவை உற்று பார்க்கிறது ராஜா. இந்த விஷ சாராயத்தினால் நிறைய குடும்பங்கள் அழிந்ததுனால எல்லா தேசத்து ஜனங்களும் எங்கள் இந்தியாவை கண்ணோக்கி பார்த்தாங்கப்பா. உலகமே இன்னைக்கு ஜெபிக்கிறது ராஜா. இனி இப்படிப்பட்ட மரணங்கள் வராதபடி கர்த்தாவே, இந்தியா தேசத்தை நீர் காப்பாற்றும் ஆண்டவரே. அடிக்கடி வருகிற விபத்துக்கள், ஆக்சிடென்டில் இந்த புதிய மாதத்தில் நடைபெறாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பாரத்தோடு நிற்கிறோம், கையேந்தி ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பஸ்ஸில் போனாலும் விபத்துக்கள், நடந்து போனாலும் விபத்துக்கள், 4 வீலர் 2 வீலர் எல்லாவற்றிலும் வானத்தில் பறக்கிற ஹெலிகாப்டர் விமான விபத்துக்கள், கடலில் செல்லுகிற கப்பல்லையும் விபத்துக்கள். ஏசப்பா, ட்ரெயினில் கடந்த மாதத்தில் ஆண்டவரை கணக்கில்லாத ஜனங்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்கப்பா. இந்த புதிய மாதத்தில் சடுதி மரணங்கள் வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. இந்த சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரை, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். அதுபோல புதிய ஆட்சி அமைந்து நடந்து கொண்டு இருக்கிறது ராஜா. எல்லாரும் ஜெபிப்போமா? பார்லிமெண்ட்டுக்காக, சட்டசபைகளுக்காக நல்ல நல்ல சட்ட திட்டங்கள் பிறக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி மூலமோ நீட் தேர்வு மூலமோ அநேக குழப்பங்கள் நடக்கிறது ராஜா. ஆண்டவரே, நீட் தேர்வு ரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புகள், கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. ரீபாலாஷான தூரவா. இந்த 2 ஜெப குறிப்புகளுக்கும் ஆமேன் என்று ஆமேன் என்று தாரும். அதே போல கொலைகள் அதிகமாக நடக்குப்பா. தாய் தகப்பன் பிள்ளைகளை கொல்லுவதும், பிள்ளைகள் தாய் தகப்பனை கொல்வதும் ஆண்டவரே பணத்துக்காக எல்லாம் நடந்து கொண்டு இருக்குப்பா. விபச்சார பாகங்களும் பெருகி குடிவெறி ஆவிகளும் தேசத்தை மூடி இருக்கிறது ராஜா. கொள்ளை வியாதிகளும் பெருகி வருகிற இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். இது எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எங்களை மட்டுமல்ல, மிஷினரிகள், ஊழியர்கள், தேச தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தேசம் துக்கித்து வாடுகிறது என்று காலையில சொன்னீங்கப்பா. தேசம் துக்கிக்காதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் ஜெபம் உம்முடைய சமூகத்தில் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஜெபி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த 2 ஜெப குறிப்புக்கும் ஆமேன் என்று பதில் கொடுக்கணும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய செய்திகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஜெபம் தேவ சமூகத்தை அசைக்கிறது. நிறைய காரியங்களில் நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த நாளிலும் புதிய மாற்றத்துக்காக வாக்குத்தத்தம் கேட்கும்போது கர்த்தர் கொடுத்த வசனம் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். தங்கச்சி வாசிப்பா, எடுத்துக்கோங்க. சங்கீதம் 40 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. பயங்கரமான சேற்றிலும் உளைகளில் நின்றும் நம்மளை தூக்கி என் காலை உறுதிப்படுத்தி. இந்த புதிய மாதத்தில், நீங்கள் ஜூன் மாதத்தில் உளையான சேற்றுன்னு சொன்னால் பயங்கரமான சகதி சேர்.
அதுக்குள்ளே கால் விழுந்துடுதுன்னா நம்மளால் எழும்ப முடியாது. ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளைகளை அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து, இதுதான் வாக்குத்தத்தம், என் பிள்ளைகளை நான் தூக்கி எடுப்பேன். அதுபோல் சங்கீதம் 41:1-2 வாசிமா. சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு இப்படிப்பட்ட உளையான சேற்றிலும் சிறுமைப்பட்டவங்க நிறைய பேர், நிறைய பிரச்சனையில அவங்க மேல நீங்க சிந்த வச்சாலே நீங்க பாக்கியவான்கள். அப்படி நீங்க சிந்த வச்சு ஜெபிச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, தீங்கு நாள், கர்த்தருடைய வருகை நெருங்க நெருங்க அதிக தீங்கு நாள், அந்த தீங்கு நாள்ல கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்குன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாமே தீங்கு தான். வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் தீங்கு, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஆபத்து. எல்லா ஆபத்தான ஒரு சூழ்நிலையில பிள்ளைகளை வெளியே விட முடியலை. கடந்த நாளில் நான் நேற்று இந்த ஜூன் கடைசியில் இலங்கையிலிருந்து ஒரு செய்தி, 14 வயது பெண், சின்ன வயசு, அவ விரும்பி வீட்டை விட்டு வெளியே போய் அநேக ஆண்களோடு தொடர்பு வைத்து அதில் அவள் சந்தோஷப்பட்டான்னு வந்தது. நம்ம பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும்னு கவலைப்படுவோம். ஆனால் அந்த தேசத்திலிருந்து வந்த செய்தி, அந்த சிறு குழந்தை பாவத்துக்கு தன்னை ஈடுபடுத்துதா. ஏன்னு சொன்னால், செல் பார்க்க பார்க்க பிள்ளைகள் இருதயம் கரைபடுகிறது, அந்த பாவத்தை செய்ய துணிகரம் கொள்ளுகிறது. இந்த கடைசி நாட்களில் பாவமும் ஒரு தீங்கு தான். பிரச்சனைகள் ஒரு பக்கம், வேலை இல்லை, விலைவாசி உயர்வு, அதுவும் எல்லா விதத்திலும் நம்ம நசுக்கப்படுதோம். ஆனால் கடைசி நாட்களில் ஓரின சேர்க்கைகள், இப்படிப்பட்ட பாவங்கள் தேசத்தில் பெருகி வருது. ஆனால் அந்த கஷ்டப்பட்ட ஜனங்கள் மேல் நீ சிந்த வைத்து அவங்களுக்கு உதவி செய்து செவிக்கும் போது தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். வரப்போகிற தீங்கு நாளில் இந்த செய்தி கேட்குறவங்க நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் நீ செய்யாமல் போனால் அது உனக்கு பாவமாகும். ஏதாவது ஒரு உதவி ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா உங்கள் சரீரத்தை உழைச்சாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அடுத்த வசனத்தை வாசிவோம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். போதும், கர்த்தர் அவனை பாதுகாத்து. இனி பணம் பாதுகாக்க முடியாது, ஒரு வயது பாதுகாக்க முடியாது, எந்த துணிச்சலும் பாதுகாக்க முடியாது. கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கணும். இந்த செய்தி கேட்குற யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும்னா, அதை நீங்கள் சிறுமைப்பட்டவர்களுமே சிறுமைப்பட்டவர்கள்னா இன்னைக்கு நிறைய பேரை நம்ம கிட்ட கொண்டாந்து விடுதாரு. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு உங்களை பாதிக்கிற அளவு செய்யும்போது கர்த்தர் அவனை உயிரோடு வைப்பார். இந்த புதிய மாதத்தில் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை உயிரோடு வைக்கிறதும் அவருடைய கரத்தில். கடந்த நாளில் நான் ஒரு சாட்சி கேட்டு எல்லாருக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த சாட்சி எப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பம், அவங்க இயேசுவை பற்றி அறியாத குடும்பம், அவங்களுக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. அம்மா அப்பா, 6 பெண் பிள்ளைகள், 2 தம்பிமார். நல்ல அப்பா வசதின்னு கிடையாது, 2 பையங்க, சின்ன பையங்க தான், பொம்பளை பிள்ளைகள். அப்பா தையல் செய்வாங்க, அம்மா குறி சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு செவ்வாய் வெள்ளி நிறைய பேர் வருவாங்க. அவங்க தெய்வத்தை வணங்கி அவங்க சொல்லுவாங்க. அவங்க குடும்பம் சுமாராக போயிட்டுருக்கையில் மூத்த மகள் திருமணமாகி குழந்தைகள் இருக்குது. 2வது மகளுக்கும் கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்குது. மூத்த மகள் சுகவீனமாக அம்மா வீடு தேடி வயிற்று வலி, பயங்கர வயிற்று வலி பிள்ளையோடு அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருக்காங்க. அவங்க வழிபாடு பார்த்துருக்காங்க. எதுலையுமே அந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கல. என்ன செய்யணும்னு தெரியல. இவ்வளோ மந்திரம் எல்லாம் பார்த்துட்டாங்க, ஒன்றும் முடியலை. வயிற்றுவலி அந்த தெரு ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. அவள் போடுறது சத்தம், ஆஸ்பத்திரிக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறது, வேறு வீட்டில் நிறைய பூஜை பண்ணுது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் மாத கணக்காகி அந்த பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கல.
கடைசி பிள்ளை ரொம்ப மெலிஞ்சி முடியெல்லாம் விழுந்து பலகீனம் ஆயிட்டா. டாக்டரும் கைவிட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வீட்டுக்கு 2 தேவ ஊழியர்கள், அவங்களுக்கு ஏசாமி பற்றி தெரியாதுன்னு தெரிஞ்சும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து, இயேசு எங்களை அனுப்பினார், உங்கள் மகளுக்கு ரொம்ப பலகீனம் இருக்குது, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், காசு வேண்டாம், பணம் வேண்டாம், நாங்கள் ஆலயத்துக்கு கொண்டு போய் ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா, நான் எவ்வளோ பெரிய பூசாரி அம்மா, என் வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள தூஷித்து அப்பா அம்மாவும் வெளியே தள்ளிடுவாங்க. பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே நின்றுருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, சரி உங்கள் மகளை வெளியே வர சொல்லுங்கள், நாங்கள் வெளியே வச்சு ஜெபிச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அப்பா 2 பிள்ளைகளையும் வெளியே கூட்டிகிட்டு வரையும் அந்த முழு குடும்பமும் வெளியே வந்துச்சு. முழு குடும்பமும் வெளியே வந்த உடனே அவங்க ஒன்றும் செய்யலை. தலையில் கை வச்ச உடனே அந்த பிள்ளைக்குள்ளிருந்து ஒரு அசுத்த ஆவி ஆட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, பிசாசு தான் பிள்ளை இவ்வளோ நாளும் அலக்கழித்து வயிற்றில் இருந்திருக்குன்னு சொல்லி. அந்த பிள்ளை மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த மகள், அந்த குடும்பத்தில் எல்லாருமே ஒரு பிசாசு ஆட்டம். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஒரு பிள்ளைக்கு வந்தது எல்லா பிள்ளைகளையும் பாதிச்சுட்டு தயவு செய்து வாங்க அப்படின்னு. நீங்கள் எங்களை மதமாற்றம் செய்ய நினைக்கிங்க, இங்கே ஓடி போயிருங்கன்னு சொல்லி அவங்கள விரட்டிட்டாங்க. அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த தெருவே வேடிக்கை பார்த்தது. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அந்த பிள்ளைக்கு வயிற்று விடவே இல்லை, இந்த அசுத்தாவி ஆட்டமும் விடலை. கேரளாவில் இருந்து பல ஆயிரம் செலவழித்து அதை ஒரு மண் இதில் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பூசை பண்ணாங்க. அதை அடைச்ச பிறகும் அந்த பிள்ளைக்கு விடுதலை இல்லை. அந்த அசுத்தாவி சொல்லிச்சு, இத்தனாம் தேதி இவளை கொண்டு போயிருன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த நாளில் அந்த பிள்ளை மரணம், அதுக்கு அடுத்த பிள்ளைக்கும் மரணம். அப்படி அந்த வீட்டுக்குள்ளே மரணம் நடக்க நடக்க அவங்க குடும்பத்தில் ஒரு பயங்கர வேதனை. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் தேவன் இறக்கப்பட்டு இந்த வீட்டுக்குள்ளே மரணம் நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி 2 வாலிப பிள்ளைகளை தேவன் அங்கே அனுப்பினார். அந்த பிள்ளைகளையும் அவங்க அப்பா வெளியேற்றினாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள், இந்த தகப்பன் காலை பிடிச்சிக்கிட்டு, இந்த வீட்டு மரணம் அந்த ஊருக்கே தெரியுது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இறந்துக்கிட்டே இருக்காங்க, தயவு செய்து நீங்கள் எங்களை மிதித்து அடித்தாலும் பரவாயில்ல, இனி இருக்கிற உயிர் மரணம் அடையக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவ்வளோ சொல்லியும் இந்த பிள்ளைகள் கேட்காங்களேன்னு சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லும்போது, கொஞ்ச நாள் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு செல்லும்போது மீதம் இருக்கிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தாய் தோப்பனும் காப்பாற்றப்பட்டனர். இன்றைக்கு அவங்க ஊழியமாக ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்தாங்க. எதுக்கு சொல்லின்னு சொன்னால், புதிய மாதத்தில் இயேசுவே வேண்டாம், அது ஒரு மத மாற்றம் நீங்கள் நினைக்கிங்க. இந்த சோஸ்வா டிவி மூலம் நிறைய இடத்துக்கு வார்த்தைகள் கடந்து போகுது. அதில் ஒரு நம்பரில் எனக்கு வருகிற செய்திகள், நேற்று கூட ஒரு சகோதரி கோயில்பட்டியிலிருந்து பேசினாங்க. சகோதரி, உங்கள் செய்தியை நான் கேட்டேன், அதில் உள்ள ஜெபம் எனக்கு ஒரு ஆறுதலை தந்தது மாத்திரமல்ல, என் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் வெளியேறிற்று. இது எங்களுடைய பெருமைக்காகவோ எங்களுக்கு பணம் சம்பாதிக்க நோக்கத்துக்காகவோ நாங்கள் செய்யலை. எப்படியாவது அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டு மரணத்துக்கு போனதை ஆண்டவரே இறங்கி, அந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கோ அந்த ஊழியக்காரர்களுக்கோ அவங்கள வீட்டை பற்றி அவங்கள பற்றி எதுவும் தெரியாது. இந்த கடைசி நாட்களில் இயேசுவே இறங்கி அநேகர் வீட்டை தூக்கி விடுகிறார். தற்கொலைக்கு நேராக போகிற குடும்பங்கள் அதிகம். அதில் இருந்துலாம் ஜனங்களை காப்பாற்றணும் ஆண்டவர் நினைக்கிறார். இந்த டிவி 4 வருஷம், ஆகஸ்ட் 15ஓட எங்களுக்கு 4 வருஷத்தை ஊழியம் முடியுது. ஆகஸ்ட் 16 கிருபை வாசலும் சோஸ்வா டிவியும் இணைந்து நடிகர் குமரிமுத்து, அவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க மகா மூலம் எலிசபெத், அந்த இது உங்களுக்கு நம்ம இந்த டிவியில் வரும். அவங்க மூலம் நிறைய ஆண்டுடைய வார்த்தை வரப்போகிறது. கத்த இந்த 4 வருஷமும் தம்பி தமிழரசன் வீட்டில் ஓய்ந்து இருக்கலை, எந்த பணத்தையும் சம்பாதிக்கலை, ஓடி ஓடி 24 மணி நேரமும் இதில் கிறிஸ்தவ நிகழ்ச்சி, முகநினை செய்தி, நிறையா என்னென்ன செய்திலாம் உங்களுக்கு, பாடல், எப்படி உங்களை ஆற்றுவது, எந்த காயத்தை ஆற்றுவதுன்னு சொல்லி இது ஓடிக்கொண்டே 4 வருஷமும் அந்த முழு குடும்பமும், அண்ணே
அக்கா பிள்ளைகள் எல்லாரும் செய்தாங்க. அதோடு இணைஞ்சு 50 ஊழியக்காரர்கள் இதில் இணைஞ்சு செயல்படுதாங்க. அவங்க குடும்பத்துக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும். இதுக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, உங்கள் ஜெபம் எங்களுக்கு அதிகமாக தேவை. ஏன்னு சொன்னால் இந்த மாதத்தில் கர்த்தர் இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார் பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்போ பிள்ளை வாசிப்பா. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனைவியானவள் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மிகுந்த தைரியம் இல்லாமல் அந்த மாதத்துக்குள்ள நம்ம போக முடியாது. தைரியத்தை இழக்க செய்கிற காரியங்கள் தேசத்தில் நடக்க போகுது. ஒரு ட்ரெயினில் நம்ம பாதுகாப்பாக இருக்கும்னு ஏறுறோம், அது பாதுகாப்பு இல்லை. பஸ்ஸில் போகிறோம், பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு 2 வீலர் ஆக்சிடென்ட் அதிகம். வாலிப பிள்ளைகள் ரத்தம் அதிகமாக சிந்தப்படுது. ஆனாலும் அந்த வசனம் மூலம் ஆவியானவர் பேசினார். தைரியமாய் ஒரு மாதத்தை நம்ம வெற்றிகரமாய் நடத்த பலன் தருவார். ஆறுதல் அடைந்திருக்கிறேன். சகல உபத்திரங்களிலும் நான் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். உபத்திரம் இல்லாதவங்க இல்லை, வேதனை இல்லாதவங்க இல்லை. அந்த உபத்திரத்திலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு வசனம் தந்தார். ஏன்னு சொன்னா கட்சி யாத்திரையில ஒரு காலம் இல்லாத அளவுக்கு மரணம், பயங்கர வெப்பம். ஒரு பக்கத்துல வெப்பம், ஒரு பக்கத்துல அசாம். இன்னைக்கு நிறைய பகுதியில மழை, வெள்ளம், புயல், நிறைய நிலச்சரிவு. இயற்கை எல்லாம் மாறி மாறி சூழ்நிலை. அதுலேயும் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்துல இவ்வளவு சத்தியத்தை கேட்டோம். இன்னும் செல்போன்ல ஆண்டுக்கு பிரியமில்லாத எந்த நபரோடும் தொடர்பு வையாதபடி, மனைவிக்கு கணவன் துரோகம், கணவனுக்கு மனைவி துரோகம் செய்யாதபடி, இது ஒரு எச்சரிப்பின் காரியங்கள் தான் இந்த டிவி மூலம் நாங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பார்ப்பார். அதே போல கர்த்தர் இதை சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே கர்த்தர் சொல்லுகிறார், என் கரத்தின் நிழலில் மறைக்கிறேன். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் அவருடைய நிழலில் மறைத்து கொள்வார். அடிக்கடி ஆண்டவர் சொல்ல காரியம், என் பிள்ளைகளை என் நிழலில் மறைத்து கொள்வேன். தீங்கு நாளில் மரபீடத்தில் ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. என் ஜெபத்துக்கு பதிலே இல்லையே நினையாதங்க. சில ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுப்பார். சில ஜெபத்துக்கு பிந்தின மகிமை பெரிதா இருக்கும், பிந்தின ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். இப்போ ஒரு சின்ன கோரஸ் பாடல் பாடி நம்ம ஒரு பாடல், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையினால் என்னை நடத்தும். தங்கச்சி நானும் பாடும்போது இங்கே எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ஜெப நிலைமைக்குள்ள வந்து 31 நாட்கள் உங்களை காப்பாற்ற, உங்க பேங்க் பரலோகத்திலிருந்து திறக்கப்பட, தெய்வீக சுகம் கிடைக்க, குழந்தை பாக்கியத்திற்காக, வீடு, எல்லா காரியத்தையும் இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாரும் எங்களோடு இணைந்து புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்போ.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் கண்ணை மூடி இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, திரும்பி பார்க்கிறோம். இந்த 6 மாதமும் 2024 கை நிறைய பணம் செலவழிச்சிருக்கோம்பா. உண்ண உணவு கொடுத்தீர், அழகான வீட்டை கொடுத்தீர், நல்ல செல்வங்கள் பிள்ளைகளை தந்தீர், நல்ல ஒரு கிருபை. எத்தனையோ தேசங்கள் எப்படி இல்லாமோ அழிந்து கொண்டு இருக்கும்போது எங்களை வீட்டில் குடியிருக்க பண்ணிடுறீர். நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் வியாதியோடு பலகீனத்தோடு இருக்கும்போது எங்களை அழகாய் வீட்டில் வைத்து சம்பூர்ணமாய் நடத்தி வந்தீர். இந்த புதிய மாதத்திலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த கிருபை உண்டாகட்டும். தாமதிக்கிற கிருபைகள் மாறட்டும் ஆண்டவரே. எஸ் ஃபாதர், இந்த ஜெபத்தை கேட்கும் போதே அவங்க சரீரத்தில் ஒரு புதிய பலனை வைக்கிறீர் ராஜா. நரம்புல எலும்புல சதையில இமாலா சகன தூரக்கரபா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். விலகினங்கள் தடைகள் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுகிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பா. இதை தொட்டாலும் நஷ்டங்கள். இந்த மாதத்தில் ஒன்று இல்லாம தான் புதிய மாதத்தில் கால் எடுத்து வைக்காங்கப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற தகப்பன் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. எல்லாம் ஜெபிங்க 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 ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். சகன தூரவா அழுது 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 சோர்ந்து போய் இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார் உன் கண்ணீரை துடைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்ணீரை துடைக்கிற தெய்வம் மாத்திரம் அல்ல, உன் தேவைகளை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பரமபிதா உங்கள் தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார். எஸ் ஃபாதர், அதிக நாட்களாய் ஜெபித்து ஜெபித்து எனக்கு பலன் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒரு சகோதரன் சொல்லி புலம்பிக் கொண்டு பார்க்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார் உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐ காட் ஜீசஸ், நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். எந்தெந்த பகுதியில் பலகீனம் இருந்தாலும் அற்புத சுகம் உண்டாவதாக. அவங்க எங்க இருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும், நடந்து கொண்டோ ஓடிக்கொண்டோ வேலை செய்து கொண்டோ எப்படி இருந்து பார்த்தாலும் அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஐ லார்ட் ஜீசஸ், தோல் வியாதினால் பாதிக்கப்பட்ட உனக்கு அற்புத சுகம் உண்டாகிறது. பெற்றுக்கொள் உன் சுகத்தை. ஐ கால் எவர் எவர் லார்ட் ஜீசஸ். கர்ப்பப்பையில் இருக்கிற பலகீனங்கள் மாறுவதாக, கட்டிகள் மறைகிறதுக்காக சோத்திரம். தாயை இழந்து தகப்பனை இழந்து அநாதையாய் நிற்கிறேன்னு சொல்லி ஒரு குடும்பம் அழுது கொண்டு இருக்கிறது ராஜா. ஆண்டவரே இறங்கி அவளுக்கு உதவி செய்யும். வாடகை வீட்டில் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீ வீட்டை கட்டளையிடுவேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஊழியர்களுக்காக ஜெபி என்று கர்த்தர் செய்கிறார். இந்த புதிய மாதத்தில் அநேக ஆத்துமாக்களை கட்டளையிடும். ஸ்கூல்ல ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஆஸ்பத்திரியில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், பத்திரிகை ஊழியம், டிவி ஊழியம், இன்னும் சோஸ்வா டிவியில் நடக்கிற ஊழியங்கள், ஆண்டவரே மோகனன் மூலம் எல்லா ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். தொடர்ந்து பிள்ளைகள் 5வது வருடத்தில்
ஆச்சரியமாய் நடக்கும். துதி கனம் மகிமை இயேசுவுக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மகிமை நிறைந்தது, இது மகத்துவமானது. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. பாவியை இரட்சிக்கும் பரிசுத்த வாசல் இது. நீதியை போதிக்கும் நித்திய வாசல் இது. பாவியை இரட்சிக்கும் பரிசுத்த வாசல் இது. நீதியை போதிக்கும் நித்திய வாசல் இது. விசுவாசத்தில் வளரச் செய்யும் கிருபையின் வாசல் இது. விசுவாசத்தில் வளரச் செய்யும் கிருபையின் வாசல் இது. இன்னல்கள் தீர்த்திடும் இயேசுவின் வாசல் இது. இன்னல்கள் தீர்த்திடும் இயேசுவின் வாசல் இது. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மனதாரம் எல்லாவற்றையும் போக்கக்கூடிய மகிமையின் வாசலா இருக்கிறது இந்த ஸ்தலமானது. சமாதானத்தை தருகிறது, மறுரூபத்தை அடைய செய்கிறது. கர்த்தரே தெய்வம் என்று நம்ம எல்லாரையும் அறிக்கையிட வைக்கிறது. மனபாரம் போக்கிடும் மகிமையின் வாசல் இது. சமாதானம் தந்திடும்
சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல் சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.